வணக்கம் நண்பர்களே, ரொம்ப வருஷமாக வரன் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வரன் இது வரலும் நல்ல வரன் அமையலனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் பவித்ரா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அகமுடியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க பழக்கடை சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே போதும், குழந்தை இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் பண்ணி ஒரு வருடத்துலேயே இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு எங்கே போனாருன்னே தெரியலன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இவ்வளோ வருடமாக வெயிட் பண்ணதாகவும் இப்போ இவங்களுடைய அம்மாவுக்காக இவங்க திருமணம் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இவங்களோட தாங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லாத காரணத்தினால இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் அவங்களுடைய அம்மா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அதாவது இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. என்னோடய குழந்தையும் என்னையும் அன்பாக ஆதரவாக பார்த்துக்கணும், என்னுடைய அம்மாவும் என்னோட தான் இருப்பாங்க. ஸோ அவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணாலாம் இவங்களை கண்டுக்கிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். என்னுடைய குழந்தையும் அன்பாகவும் ஆதரவாகவும் பார்த்துக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா இலக்கியா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல அகமுடியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், வேறு ஜாதியாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட படிப்பு MBA முடிச்சுட்டு இவங்க IT கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 45,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலும் சம்மதம், முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தை இருக்கக்கூடாதுன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்களை விட்டுட்டு இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்கில் தவறிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பெண் குழந்தைங்களும் நல்லபடியாக படிக்க வச்சுட்டு திருமணம் பண்ணியும் கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா அம்மாவும் இல்லை. ஸோ இவங்களுடைய பொண்ணுங்கள் நம்பி தாங்க இவ்வளோ வருடமாக இருந்தாங்க. அவங்களும் இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலை ஃபுல்லாக அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும். எங்களுக்கு வசதியெல்லாம் பஞ்சம் இல்லைங்க, வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணித்தரேன். ஸோ என்ன நல்லபடியாக அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.